This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work your convenience. Just share and publish the content. No sale and no referral needed. Send your name and qualification on WhatsApp and get full details about this work. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மில் நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிட்டா கூட இன்னொரு ஃபார்மில் உங்களால் கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்கும் 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் முதல்ல எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கும், தென் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும், அட்ரஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே முதல்ல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பலருக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தப்பாக இருக்குன்னு சொல்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் இம்மீடியட்டாக இங்கே மேலே பார்த்தீங்கன்னா BLO அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். நீங்கள் இம்மீடியட்டாக உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் உங்களுக்கு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வரிசை எண் இருக்கும், பக்கம், தென் தொகுதி, இது எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்கும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோவை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் நம்ம என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்றதே உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் டேட், மந்த், இயர் அப்படி இங்கேயே ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஃபோன் நம்பரை கரெக்டாக இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட அப்பா நேம் இல்லை உங்களோட கார்டியன் நேமை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அப்பா இல்லைனா கார்டியனோட ஓட்டர் ஐடி நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். உங்களோட அப்பாவோட ஓட்டர் ஐடி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, விட்டுருங்க. தென் உங்கள் அம்மாவோட நேமை இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பரும் இங்கே என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள் அம்மாவோட நம்பரும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதையும் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. தென் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் இல்லாட்டி ஒய்ஃபோட நேமை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரையும் நீங்கள் இங்கே எழுதணும். ஸோ இப்போ நான் சொன்ன வரை மேக்ஸிமம் எல்லாருமே ஃபில் பண்ணிடுவாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம வீடியோ நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஹைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட்ல ஒரு பாக்ஸ் இருக்கும், ரைட்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். லெஃப்ட்ல இருக்க பாக்ஸை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாடிக்கையாளர் பட்டியலில் உள்ள வாடிக்கையாளர்களின் விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நடக்குது இல்லையா எஸ்ஐஆர், இதே போல் 2002லையும் 2005லையுமே நடந்திருக்கு. அப்படி பார்த்தா 1987க்கு முன்னாடி ஓட்டு உரிமை இருக்கிறவங்க இதை ஃபில் பண்ண வேண்டிய ஒரு காலம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1987 காலகட்டத்தில் உங்களுக்கு ஓட்டு உரிமை இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃபில் பண்ணணும், இல்லை அப்படின்னா தேவை கிடையாது. இப்போ 1987 அப்போ உங்களுக்கு ஓட்டு உரிமை இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷனில் வந்து எஸ்ஐஆரை நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தா மட்டும்தான் இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். 35 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன்னா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டுமே இருக்குங்க. அது உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்டில் நான் பின் பண்ணுறேன். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெப்சைட்லேயே இதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இருக்கும், நீங்கள் அதையே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இப்போது லெஃப்ட் சைடில் இருக்க பாக்ஸை ஃபில் பண்ணுறவங்க மட்டும்தாங்க இந்த ரைட் சைடில் இருக்க பாக்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் யாரோட இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும். அதையும் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? தென் உங்களோட BLO நம்பர் இங்கே இருக்கும். அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த ஃபார்மை நீங்கள் உங்களுக்கு சப்மிட் பண்ணிடலாம். அது மட்டும் கிடையாது, ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டவுட்ஸை எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிவிட்டு தென் இதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். சில BLO என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் இந்த காலத்தை மட்டும்தான் ஃபில் பண்ண சொல்கிறாங்க, இந்த காலத்தை ஃபில் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. சிலர் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஸோ உங்களோட BLO என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க.